வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் 2வது நாளாக தியானம். புதுமை பெண் நான் முதல்வன் திட்டத்தினால் உயர்கல்வியில் சேரும் பெண்கள் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்வு. பயணத்தை தொடர்வோம், தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய அரசை இந்தியா கூட்டணி வழங்கும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. பாலியல் வழக்கில் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடகா திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் கைது. வெப்பத்தின் அளவு அதிகரிப்பால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும். மாணவர்களின் நலம் கருதி ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் 2வது நாளாக தியானம் செய்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நாளை முடிவடையும் நிலையில் கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தியானம் செய்ய பிரதமர் மோடி முடிவு செய்தார். இந்நிலையில் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் நேற்று மாலை கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் மோடி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் 2வது நாளாக இன்றும் தியானம் மேற்கொள்கிறார். அதிகாலையில் தியானத்திற்கு முன் பிரதமர் மோடி சூரிய உதயத்தை கண்டுகளித்து சூரிய பகவானை வணங்கினார். பின்னர் சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் நடந்து சென்றபடி பிரதமர் மோடி பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தியானத்தை தொடங்கினார். புதுமை பெண் நான் முதல்வன் திட்டங்களினால் உயர்கல்வியில் சேரும் பெண்கள் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டார். அதில் அரசின் 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கல்வித்துறை கண்டுள்ள 4 கால் பாய்ச்சல் வளர்ச்சிக்கு இன்றைய செய்தித்தாள்களில் வந்துள்ள செய்திகளை சாட்சி என்று தெரிவித்துள்ளார். அதில் 20,332 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இணைய வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் 519 கோடியே 73 லட்சம் ரூபாயில் உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வகங்கள் 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுமை பெண் நான் முதல்வன் திட்டங்களினால் உயர்கல்வியில் சேரும் பெண்கள் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நம் இலக்கை நோக்கிய நீண்ட பயணத்தின் துவக்கம்தான் இது என்றும் இதனைத் தொடர்ந்து பயணத்தை தொடர்வோம், தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என்றும் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய அரசை இந்தியா கூட்டணி வழங்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. இதையொட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடம் ஜாதி மற்றும் மதத்தின் அடிப்படையில் வாக்கு கேட்கக்கூடாது என தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தி இருக்கும் நிலையில் பிரதமர் மோடி இந்த பிரச்சாரத்தில் கோவில் மசூதி குறித்தும் பிளவுபடுத்தும் பிரச்சினைகள் குறித்தும் 421 முறை பேசியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் தற்போதைய மத்திய அரசு மீண்டும் ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் அது ஜனநாயகத்தின் முடிவாக இருக்கும் என கூறிய அவர் அனைவரையும் உள்ளடக்கிய அரசை இந்தியா கூட்டணி வழங்கும் எனவும் தெரிவித்தார். தமிழக அரசு பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு 1 வார காலம் கழித்து பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தமிழக அரசு பள்ளி மாணவர்களின் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே இருப்பதால் சில நேரம் வெப்பமும் சில நேரம் கடும் வெப்பமும் பொதுமக்களையும் கால்நடைகளையும் சிரமமடைய செய்தது. இதனால் மக்கள் பகல் நேரங்களில் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதால் பள்ளிகளுக்கு தேவையான குடிநீர் கிடைப்பதில் தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் வெளி மாநிலங்களில் வெப்ப அலை காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகளை தொடங்குவதற்கு பதிலாக 1 வார காலம் தள்ளி பள்ளிகளை தொடங்க ஆலோசனை செய்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என ஜி.கே. வாசன் அவர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவித்திருந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள கோட்டை பைரவர் மற்றும் சத்தியகிரீஸ்வரர் ஆலயத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள கோட்டை பைரவர் கோயில் மற்றும் சத்தியகிரீஸ்வரர் ராஜராஜேஸ்வரி கோயில் ஆகிய கோயில்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்வதற்காக வாரணாசி வந்தடைந்தார். இதையடுத்து முதலில் சத்தியகிரீஸ்வரர் ராஜராஜேஸ்வரி கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து கோட்டை பைரவர் ஆலயத்திற்கு சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பைரவர் ஆலயத்தில் அமித்ஷா பெயரில் அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெற்றது. அவருடன் இணைந்து பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பலர் சாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் தனி விமானம் மூலமாக திருப்பதி சென்றார். தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி அருகே அமைந்துள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரே ஒரு முதியவரும் இறந்ததால் அந்த கிராமம் ஆள் இல்லாத கிராமமாக மாறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மீனாட்சிபுரம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் ஒவ்வொரு குடும்பமாக காலி செய்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று குடியேற துவங்கினர். இந்நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கிராமத்தில் கந்தசாமி அவரது மனைவியுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் அவரது மனைவியும் சில நாட்களுக்கு முன்பு கந்தசாமியும் வயது முதிர்வு காரணமாக இறந்துவிட்டனர். இதையடுத்து அந்த கிராமம் ஆள் இல்லாத கிராமமாக மாறியுள்ளது. இதுகுறித்து ஜெம் தொலைக்காட்சிக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் பிரத்யேக பேட்டி அளித்தார். அதில் அவர் கூறியது: இந்த கிராமம் செக்காரக்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது, கருங்குளம் யூனியனில் உள்ளது. இது 2006 வரைக்கும் இங்கே 300 குடும்பங்கிட்ட இருந்தது. ஒரு 1200 பேர்கிட்ட இருந்தாங்க. ஒரு 2006 கிராமத்துக்கு வரக்கூடிய குடிநீர் இணைப்பு கட்டாயிட்டுது. தண்ணி ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குங்கிறதுனால பக்கத்தில் உள்ள அவங்க சொந்தக்காரங்க உள்ள கிராமத்துக்கு இங்கேருந்து மக்கள் குடிபெயர ஆரம்பித்தாங்க. இதில் கந்தசாமி நாயக்கன் ஒரு ஆள் மட்டும் பிடிவாதமாக நான் இறப்பு வரைக்கும் இந்த கிராமத்தில் தான் இருப்பேன், யாராவது வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்தார். நான் 27-28 அவர் இறந்து போனார். அவர் இறக்குற வரைக்கும் இந்த ஊரில் யாரும் இல்லை. இப்போ இந்த கிராமம் ஒரு ஆள் இல்லாத கிராமமாக மாறிட்டுது. புதுக்கோட்டை மாவட்டம் பாம்பாரப்பட்டியில் சுதந்திர போராட்ட வீரர் வீரப்பனின் 100வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள பாம்பாரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி வீரப்பனின் 100வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் இன்னிசை கச்சேரி நடத்தியும் பொதுமக்களுக்கு விருந்து வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். இதில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் வருகை தந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர் கேம்ப் இந்தியாவுக்கு யார் உயிர் கொடுத்து சுதந்திரம் வாங்கணுமோ எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் இராணுவத்தை சேர்ந்து இந்தியா இம்பால் வரையிலையும் இந்திய தேசிய இராணுவம் போராடி கொண்டு இருக்கவது. தூத்துக்குடி கோடைக்கால ஹாக்கி விளையாட்டு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கான 15 நாட்கள் கோடைக்கால ஹாக்கி பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் தூத்துக்குடி மாவட்ட ஹாக்கி சங்கம் மற்றும் பிரேவ் வாரியர்ஸ் ஹாக்கி பயிற்சி கழகம் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாம் நிறைவு அடைந்ததையொட்டி இதில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஹாக்கி பயிற்சியாளர்கள் மற்றும் இளம் ஹாக்கி வீரர்கள் தமிழக அரசு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர். இதில் தூத்துக்குடி மாநகரில் செயற்கை இலை ஹாக்கி மைதானம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கை தண்ணீர் தேங்காமல் சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலந்து கொண்டாங்க. எங்களுக்கு இந்த பயிற்சி முகாம் நடத்துவதற்காக தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டுக் கழகம் மற்றும் தூத்துக்குடி ஹாக்கி யூனிட் மற்றும் லயன்ஸ் கிளப், HV லாஜிஸ்டிக் இந்த நண்பர்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. இதில் மொத்தம் ஒரு 50 மாணவர்கள் பயிற்சி பெற்றாங்க. 50 மாணவர்களும் தூத்துக்குடியில் பல்வேறு ஸ்கூலில் இருந்து இங்கே கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு 15 நாளும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்டான கோச்சுகளை வர வைத்து நாங்கள் அவங்களுக்குலாம் கோச்சிங் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இந்த இது மூலம் நான் வைக்கிறேன். எல்லாருக்கும், கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வைக்கிறோம். எங்களுக்கு விளையாடுற சர்ஃபேஸ் கொஞ்சம் எங்களுக்கு இதாக இருக்கிறனால அதை சமப்படுத்தி அல்லது கோயில்பட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆஸ்டர் டர்ஃப் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா வருங்காலத்தில் ரொம்ப மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை எங்களால் உருவாக்க இயலும். காரணம் என்னன்னா, தூத்துக்குடி போர்ட்ரஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸ் ஒரு
10 பேர். புதுச்சேரியில் விக்கி என்பவரை கொலை செய்த 4 பேர் கொண்ட கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் 4 பேர் கொண்ட கும்பல் விக்கி என்ற இளைஞரை அடித்து கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஒதியஞ்சாலை காவல்துறையினர் கொலை செய்த 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விக்கியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் குற்றவாளிகளின் கார், பைக் மற்றும் வீட்டினை சேதப்படுத்தியும் விக்கியின் உடலை வாங்க மறுத்தும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் போராட்டத்தை மக்கள் கைவிடாததால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் சம்பவ இடத்திற்கு வந்து குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலத்துக்குள் புகுந்த சிறுத்தை கடித்து ஆடு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பெரிய தாமல் செருவு கிராமத்தை சேர்ந்தவர் சரவணன். அவரது நிலத்தில் உள்ள ஆடு கொட்டகையில் இரவு நேரத்தில் புகுந்த சிறுத்தை ஒன்று ஆட்டின் கழுத்தை கடித்துள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிறுத்தையால் இதுவரை 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துள்ளதாக ஊர் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சிறுத்தையினால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னதாகவே சிறுத்தை பிடிக்குமாறு வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆலங்குளத்தில் காவல்துறையினரை அரிவாளால் தாக்க முயற்சி செய்த ரவுடியை பிடித்து நீதிமன்ற காவலில் வைத்து தலைமறைவான மற்றொருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சிவலார்குளம் பகுதியில் சட்டவிரோதமாக விற்பனைக்காக 3 கிலோ கஞ்சா வைத்திருந்த வழக்கில் மகேஷ், கஜேந்திரன், பெர்லின் மற்றும் நவீன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஆலங்குளம் காவல் நிலையத்தை சேர்ந்த தலைமை காவலர்களான தங்கதுரை மற்றும் ஜான்சன் ஆகியோர் இரவு ரோந்து பணியில் இருந்தபோது குற்றவாளிகளின் அண்ணனான கல்யாணசுந்தரம் மற்றும் அவரது நண்பர் நிர்மல் காவல்துறையினரின் இருசக்கர வாகனத்தை அரிவாளால் சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பான தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறையினர் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சிவலார்குளம் அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கல்யாணசுந்தரம் என்ற குற்றவாளியை காவல்துறையினர் காட்டுப்பகுதியில் சுற்றி வளைத்த போது குற்றவாளி கீழே விழுந்ததில் வலது கையில் முறிவு ஏற்பட்டது. பின்னர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்த பின்னர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். மேலும் தலைமறைவான நிர்மல் என்ற குற்றவாளியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையில் பாதாள சாக்கடை பணிக்காக பள்ளம் தோண்டும் போது மண் சரிவில் சிக்கிக் கொண்ட நபரை 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் மீட்டெடுத்த தாம்பரம் தீயணைப்பு வீரர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் வெங்கடேஸ்வரா நகர் அண்ணா தெருவில் பாதாள சாக்கடை அமைக்க பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்த சிவராஜ் என்ற இளைஞர் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியில் சுமார் 10 அடி பள்ளத்தில் நின்று கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டு பள்ளத்தில் வேலை செய்து வந்த இளைஞர் சிவராஜ் இடுப்பளவு மண் மூடியதால் வெளியே வர முடியாமல் சிக்கியுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தாம்பரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து தாம்பரம் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மண் சரிவில் சிக்கி தவித்த இளைஞரை சுமார் 3 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டு அருகில் இருந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றார். இதனால் தாம்பரம் தீயணைப்பு வீரர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மதுரையில் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை ரயில்வே சந்திப்பு மேற்கு நுழைவாயிலில் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் ஓடும் தொழிலாளர் பிரிவு தலைவர் ரவிசங்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே அமைச்சகம் 7வது சிபிசி பரிந்துரையின்படி உயர்த்தப்பட்ட மற்றும் நிலுவையில் உள்ள அலவன்ஸ்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை சங்க உதவி கோட்ட செயலாளர் ராம்குமார் மற்றும் மதுரை கோட்ட செயலாளர் ரபிக் ஆகியோர் விளக்கி உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மஸ்தூர் யூனியன் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை கோட்ட செயலாளர் ரபிக் கூறுகையில், முடிவின்படி 50% டிஏ வரும்பொழுது அதோடு அந்த அடிப்படை சம்பளம் 50% இணைத்து எங்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து அலவன்ஸ்களையும் 25% அதிகரித்து வழங்க வேண்டும் என்ற உத்தரவை அமுல்படுத்தாமல் காலதாமதப்படுத்துகின்ற அரசாங்கத்தை கண்டித்தும், ரயில்வே தனியார்மயமாவதையும் பயணிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அதிகப்படியான நேரத்தை டிரைவர்களுக்கு, லோக்கோ பைலட்டுகளுக்கு
குறுக்கின்ற காரணத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை எங்களுக்கு அரசாங்கம் விருதாச்சலம் அருகே பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வந்த நிதியை பறித்த முதனை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளர்களிடமிருந்து நிதியை திரும்ப பெற்று தருமாறு ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே முதனை ஊராட்சியில் மத்திய அரசால் வழங்கக்கூடிய பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்திற்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் சிலருக்கு அரசு வீடு கட்ட அனுமதி மற்றும் நிதி வழங்க அனுமதி அளித்திருந்தது. இதனையடுத்து ராமலிங்கம், பத்மாவதி, பிரியா உள்ளிட்ட 20 ஆதி திராவிட குடும்பத்தை சேர்ந்த மக்கள் வீடு கட்ட தொடங்கி அஸ்திவாரம் மற்றும் வீட்டின் மேல்மட்ட வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது முதனை ஊராட்சி துணைத் தலைவர் வேல்முருகன், ஊராட்சி செயலர் முத்தமிழ் ஆகியோர் இணைந்து அவர்களிடம் வீடு கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் அட்டை, ஏடிஎம் உள்ளிட்டவற்றை வலுக்கட்டாயமாக பறித்து சென்று வங்கி கணக்கிற்கு வந்த நிதி பணத்தையும் பறித்துள்ளனர். இதனால் மனவேதனை அடைந்த பிரியா, பத்மாவதி மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் செல்வமணியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அதில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தங்கள் வங்கி கணக்கில் வந்த பணத்தை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேல்முருகன் மற்றும் ஊராட்சி செயலாளர் முத்தமிழ் ஆகியோரிடம் இருந்து பெற்று தருமாறு கோரிக்கை எடுத்துள்ளனர். வைஸ் பிரசிடென்ட் வந்து வீடு கட்டி தரேன்ட்டு பேங்க் புக்கு, ஏடிஎம் எல்லாம் எடுத்துகிட்டு விட்டாங்க. கேட்கறதுக்கு அடிக்க வராங்க. கிளாருக்கு வந்து வழி மறைச்சி பணத்தை பிடுங்குறோம். இதெல்லாம் ஒன்றும் நடவடிக்கை நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதோட 2 இதுக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். யாரும் ஒன்றும் கண்டுக்கல, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. விருதாச்சலம் தாலுக்கா, மூணை கிராமம், அம்மாபுரம் ஒன்றியம், கடலூர் மாவட்டம். நாங்கள் முதலை காலனியிலிருந்து வீடு கட்டினாங்க. வைஸ் பிரசிடென்ட் வீடு கட்டல, ஒன்றும் கட்டல, பணத்தை பூரா எடுத்துக்கிட்டாங்க. கேட்டாங்க அடிக்க வராங்க. போடி நாயக்கனூரில் மா விளைச்சலில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள், வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர், பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மாமரங்களில் இந்த ஆண்டு போதிய மகசூல் இல்லாததால் விவசாயிகள் மற்றும் குத்தகைக்காரர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக பேசிய விவசாயிகள், கடந்த மார்கழி மாதம் மாமரங்கள் பூ பூக்கும் தருணத்தில் பருவம் முடிந்தும் பெய்த மழை காரணமாக இந்த ஆண்டு மா விளைச்சல் 10% கூட இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மா விவசாயத்தை நம்பியிருந்த 2 கோடி பேர் நேரடி மற்றும் மறைமுகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை தமிழக அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் பருவகால மாறுபாடுகளை கடந்து விவசாயிகள் உற்பத்தியை பெருக்கும் வகையில் உரிய நேரத்தில் ஆலோசனைகள் வழங்கி மா விவசாயத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கமுங்க. நாங்கள் இங்கே போடியில் மாங்காய் விவசாயம் செய்து வருகிறோம். அது போக வந்து அந்த மாம்பழங்களை வியாபார முறையாகவும் செய்து வருகிறோம். 2 வகையான வேலைகளாகவும் செய்து வருகிறோம். ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக அந்த விவசாயத்தை செய்து வருகிறோம். ஓரளவுக்கு அரசாங்கம் இதை பணப்பேராக அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய மாம்பழங்களில் ராஜாவாகவும் மாம்பழங்கள் வந்து இந்தியாவினுடைய பழங்களில் மாம்பழங்கள் தான் முதல் முன்னணியில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாம்பழங்களில் வந்து கடந்த காலங்களில் நிறையா கஷ்டங்களும் இருந்திருக்கு, லாபங்களும் இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை மிக கஷ்டமான காலங்களை சந்தித்து வருகிறோம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தருமபுரி ராஜாஜி நீச்சல் குளத்தில் பள்ளி மாணவ மாணவியருக்கு கோடைக்கால நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டது. தருமபுரி ராஜாஜி நீச்சல் குளத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கோடைக்கால நீச்சல் பயிற்சி 5 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியருக்கு சிறந்த பயிற்றுநர்கள் மூலம் நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாம் நிறைவடைந்த பின் பயிற்சி சென்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கடந்த 1 வாரம் வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் குழந்தைகள், பெரியவர்கள் நீச்சல் குளத்தில் நீந்தி நீராடி மகிழ்கின்றனர். மேலும் இந்த நீச்சல் பயிற்சி மூலம் உடலுக்கு ஆரோக்கியமும் மன நிறைவும் தருவதாக தெரிவித்தனர். நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், தருமபுரியில இருந்து இப்போ சம்மருக்காக ஸ்விம்மிங் பூல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 2 மந்த்தா வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தருமபுரியில கிடைக்கும் நாங்க நினைச்சு கூட பார்க்கலாம். இந்த சம்மர் கேம்பால வந்திருக்க பசங்க எல்லாருமே வந்து நிறைய கத்துக்கிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்கு. எல்லாருமே வந்து இன்னும் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த 2 மந்த்தா வந்து நடந்துட்டு இருக்கிறதுல வந்து எல்லாருமே மோஸ்டா நிறைய பசங்க வந்து இன்க்ளூட் ஆகி நிறைய பசங்க எங்க கூட பண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்குற கோச் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா அந்த டைம்ல என்ன சொல்லி தர முடியுமோ கண்டிப்பா வந்து சொல்லி தராங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் கிளாஸ் முடிஞ்சாலே சர்டிபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். என் பேரு டாக்டர் ஜானி. நான் இங்க ஸ்விம்மிங் ஒரு 1 இயரா இங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கேன்.
சம்மர் கேம்ப்னால சம்மர் கேம்ப். உத்திரமேரூரில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தையொட்டி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒருநாள் இலவச மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் ரஞ்சித்குமார் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட மாணவரணி தலைவர் ராகுல் பங்கேற்று அன்னதானத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட ஒன்றிய பேரூர் ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாத சுவாமி கோவில் காணிக்கைகள் எண்ணும் பணி கோவிலின் கிழக்கு கோபுர மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை கோவில் பணியாளர்கள் மூலம் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெற்றது. இந்த பணியில் 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி காணிக்கை எண்ணும் பணியை மேற்கொண்டனர். இதில் 1,35,11,800 ரூபாய் பணம், 77 கிராம் 500 மில்லி தங்கம், 4 கிலோ 105 கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு பணம் கிடைத்துள்ளதாக கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார் தெரிவித்தார். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் ஜூன் 4ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் நாளை முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நேற்று தொடங்கிய நிலையில் கேரளாவில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் எனவும் பீகாரின் சில பகுதிகளில் இன்று மிக கடுமையான வெப்ப அலை வீசும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். ஈரானில் அதிபர் பதவிக்கான மனு தாக்கல் இன்று தொடங்கியது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த 19ஆம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார். இதையடுத்து துணை அதிபர் முகமது மாக்பர் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் போட்டியிட விரும்புவோருக்கான மனு தாக்கல் இன்று தொடங்கியது. விண்ணப்ப பதிவுக்கு 5 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஜூன் 28ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஈரான் தேர்தல் சட்டத்தின்படி வேட்பாளர்கள் 40 முதல் 75 வயதிற்குள் இருக்க வேண்டும், குறைந்தபட்ச முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி 53,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 6,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 360 ரூபாய் குறைந்து 53,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 7,342 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை 1 கிராம் 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 154 புள்ளிகள் அதிகரித்து 74,040 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 38 புள்ளிகள் அதிகரித்து 22,527 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் 2வது நாளாக தியானம். புதுமை பெண் நான் முதல்வன் திட்டத்தினால் உயர்கல்வியில் சேரும் பெண்கள் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்வு. பயணத்தை தொடர்வோம், தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய அரசை இந்தியா கூட்டணி வழங்கும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. பாலியல் வழக்கில் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடகா திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் கைது.
வெப்பத்தின் அளவு அதிகரிப்பால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும். மாணவர்களின் நலம் கருதி ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.